வாயே இந்த அகலம் இருக்க நான் வாய போற இடம் பெரிய இடம் தான். நீங்க வாய போடுற இடம் பெரிய இடம் தான். ஆமா. சரி, எங்க போறீங்க சொன்னீங்க? 1050 ரூபாய் எடுத்துக்கிறேன். வந்திருப்பது வணக்கம். கரண்ட் ஆபீஸ்ல கரண்ட் பில் கட்டலாம் வந்தேன். அப்படியா? கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல. தெரியலையா? யாரை கேட்டீங்க? சொல்லல. சொல்லல. இவ்வளவு அழகா இருக்கீங்க. கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியுமா? எனக்கு நீங்க அங்க இங்க சுத்தி கரெக்டா கரண்ட் ஆபீஸ்ல ஆட்சிபில் தான் வந்து நடக்குறேன். புரியல மேடம். காலை எடுத்து வச்சா உள்ள ஆபீஸ். அப்ப கரண்ட் ஆபீஸ் ஏன் ஷாக் ஆகுறீங்க? கரண்ட் ஆபீஸ் இதுதான். நான் கரண்ட் பில் இங்க தானா கட்டணும். ஐயோ, இததான் கட்டி ஆகணும். கவுண்டர் இது உள்ள தானா? ஆமா. கவுண்டர் உள்ள கைய வச்சா கை மாட்டாது. ஏன் மாட்ட போகுது? அதெல்லாம் மாட்டாது. ஓப்பன்லயே இருக்கும். ஓப்பன் தான். ஐ மொக்காதுங்களா? கவுண்டர் உள்ள கூட முக்கியமா? டெட்டால் போயிட்டு கை விடு. அதெல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. மிஷின் கெட்டு போவாது. அதெல்லாம் கெட்டு மாத்தி ஒர்க் இருக்கு. மிஷின் இவ்வளவு வேகமா இருக்குதா? மேடம், என்ன? கரண்ட் ஆபீஸ் கரெக்டா வந்துக்கிறேன். வந்துட்டீங்க. கவுண்டர் ஓபன் ஆச்சுங்களா? 5 நிமிஷம். ஒரு 5 நிமிஷம் ஆகும். நான் போய் கீழ நிக்கிறேன் மேடம். நீங்க பண்ணிக்காதீங்க. நீங்க போய் என்ன கை கால் தொடலாம் அப்படின்னு ஓடுங்க. வந்து உட்காருப்பா. ஐயோ, வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோரையும் காத்து ரட்சிக்கட்டும். புலவர்கள் பாட்டாலும் பைந்தமிழ் ஏற்றாலும் பாவல கூட்டாலும் சிறப்போடு விளங்குவது நம்முடைய அருந்தமிழ் நாடு. அப்படி நாட்டில் ஒரு பகுதியாக திகழ்கூடியதுதான் இந்த அமரபுரி நாடு. இந்த அமரபுரி நாட்டில் அமரசிம்மன் என்ற பெயரோடு சிறப்பு ஆட்சி செய்து கொண்டு வருகிறேன். நாட்டு மக்கள் நலனை விசாரிக்க அவளோடு இருக்கின்றேன். எனக்கு முன்னதாக வர வேண்டிய அவை காவலாளர்கள் எங்க ஆத்தா என்னடா பாவத்தை பண்ண, எங்க அக்கா என்னடா பாவத்தை பண்ணா, ஏதோ பாவம் ஒரு பொண்ணை பத்தி எனக்கு குத்துறாப்ப எங்க மாமியார் என்னத்தான் பாவத்தை கண்ணும் பசமா ஓட்டி போனா அவன் சொல்றாது நீ
கேளுங்க. எங்க அம்மா டோலு, இல்லங்க எங்க அக்கா டோலு, எவன் சொன்னா எங்க சித்தாத்தா டோலு, புண்ணாக்கு தூணும் எங்க மாமியார் டோலு. எந்த பொட்டை அதை விடு, எங்க மாமியார் குடும்பம்லாம் டோலா. உம்மா பத்தினி, ஒக்கா பத்தினி, உங்க சித்த ஆத்தா பத்தினி. அவன் சொல்றாருக்கு நீங்க சிரிக்கிறீங்க. நான் தான் மழையில ஆட்டாட வந்து எங்க பரம்பரைலாம் என்னடா பாவத்தை பண்ணிட்டு. இல்ல ஐயா, ஒழுக்கட்டுக்கு தலை கிடையாது, கூட்டாளிகளுக்கு ஒரே கிடையாது. பாப்பா கட்டி போறியா? தங்கச்சி முடிஞ்சாதா? இப்ப நான் கட்டிக்கிறேன், தாலி கட்டிக்கிறேன். யாரு? யாரு? சொந்த சித்தப்பா பொண்ணு. தலையாய்த்தாடா இது. என்ன சிரிக்கிறியா? நம்மளாவது மனுஷனை பத்த ஊர் ஊர் சொல்லிக்கணும் வரோம். சொல்லிடுறோம். எத்தனை பேர் வெளியே சொல்லாத உள்ள போட்டு உட்காங்கய்யா. ஏடா வரும்போது ஆட்டலுடன் பாடல், பாடலுடன் ஆடலா. பெப்பர் போட்டு சாப்பிடணும் எத்தனை வாட்டி சொல்லணும். பாடல் பாடல் ஆடலாம். ஏடா கால தாமது கேட்டால் உட்கார உட்கார உட்கார. கட்டி கதை அள்ளி வீசி விட்டாயே. உன் நாடு வாட்டம் என்னாட்டு வந்தவா இந்த அமரவை நாட்டை அழகாக ஆட்சி செய்ய. இல்ல ஐயா, தப்பா நினைக்கிறேன். சிறப்பு கைக்குன்னா மழையில உங்களுக்கு தேடி பிடிச்சி மாலை வாங்கியாங்க. இந்த மலையில ஆமாங்க. இந்த மன்னனுக்கு மாலை சூட வேணும் என்று மாலை கடை கடையா ஏறி மாலை வாங்கி வந்தேன். அது எந்த தவறு கிடையாது. ஆனா எனக்கு போட வேண்டிய மாலை நீ அங்கத்தான் கிட்னி வேலை செய்யணும். இங்கத்தான் மூளை வார்த்தை ஏதாவது பெத்து போட்டா உண்டா? வலி தாங்காத புடுங்கி கடைசி தயார். எனக்கு பேரே பத்திர வார்த்தை வைத்திருக்கும் போது நான் பாவத்தை புடி இருத்துல ஒண்ணுமே தெரியல. ஐயா தப்பா நினைக்காதீங்க. சொல்லு. மாலை உங்களுக்கு தான் வாங்கியாங்க. எனக்கு தான் வாங்கி வந்தேன். வர வழியில 4 பெரியவங்களை பார்த்து யாருக்கு மாலை வாங்கி போறேன். எங்க எஜமானுக்கு. உங்க எஜமானுக்கு எப்ப மாலை போடக்கூடாது, அவர் எப்ப தென்னங்கத்துல 4 பேரும் தூக்கி போறாங்களோ அப்பத்தான் என்ன தன்னைக்கு வந்து பையா எவ்வளவு அனுபவிக்க வேண்டியது. இன்னைக்குனா ஒரு நாள் நடக்க போகுது. நடக்கதான் போகுது. இறப்பு ஒன்று இருக்குமே. இறப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. ஆனா அது என்னைக்குன்னு சொல்ல முடியாது. யம தர்மம் தான் நான் ஏற்று எங்கேயும் மறைச்சிட்டு உனக்கு சீதா எடுக்க மாட்டான். எவ்வளோ ஊர் சோறு பண்ண வேண்டியது இருக்குது. 15 பேரை சாவடிச்சுட்டு தான் நான் போய் சேருவேன். எதுனா சாவடிச்சிருக்கா ஊருக்கார சீக்கிரமா புரிய சொல்ல நீ பிடிக்க மாறேன். மாமண்டா மாலை போட்டுட்டோம். அவன் இந்த மாலை மரியாதைக்கு அலையிறான்டா. அந்த மாலை போட்டுட்டோம். எனக்கு போட்ட உன்னை பொதிக்கணுமா? மாதி வந்து தூக்கி போவா. நான் தான் நல்லவளா ஷால் ஓட்டு உங்களுக்கு எப்படி ஆகும்? முன்னாடி போனா எதற்கு அழுத்த தெரியுமா? எதற்காக? எனக்கு ஒரே மகன் ஒப்பந்த மகன் முரளி. செத்துட்டானா? ஐயோ ஐயோ ஒரு பேசுறீங்க. நல்ல வார்த்தையே வராது. நல்லது சொன்னா யாரும் அயலாடி சென்று பத்தங்கள் முடித்து இன்று தாயக வருவதாக செய்தி மகனை எதிர்கொள்ள வீட்டு தாயை நான் கண்டது எனது தெய்வம்
காலையில அனுப்புறாங்க பார்த்தா, ஆ? பூஜை பத்தியா? அப்பா. மகனே, அப்பா, எல்லாரும் சென்றேன் அனைத்து பட்டப்படிப்பை முடித்து விட்டு நீ வரவழைத்த காரணம் என்னப்பா? பலே, பலே, பரவத்த காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம் அப்பா? எனக்கோ வயதாகிக் கொண்டே செல்கிறது. உண்மைதான் தந்தையே, காரணம் நடத்த முடிய கதை முடிவை காட்டதா என்று உரைப்பார்கள். உண்மைதானப்பா. எனக்கு பிறகு இந்த அமராவதி நாட்டுக்கு மனதாக ஒரு சுற்றி ஆட்சி செய்ய அப்பா, என்ன வார்த்தை உரைத்து விட்டதப்பா? உண்மைதானப்பா. நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? நானும் சின்னஞ்சிறியவன் ஏதோ மரியாதவனப்பா. நாடு நாடாக சுற்றி பார்க்க வேண்டும். நாட்டு மன்னர்கள் எல்லாம் எப்படி அரசாட்சி செய்கிறார்கள் பார்க்க வேண்டும். அதை பார்த்து வந்து விட்டு நாட்டு பொறுப்பை ஏற்றுக்கொள்ள பாத்திரியாடா, அவ பட்டம் பதவிக்கு அலையறான். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும். பக்கத்து தேசத்து ராஜாக்கள் எல்லாம் எப்படி ஆட்சி செய்ய கற்றுணர்ந்து பிறகு வந்து நாட்டின் பொறுப்பை மகனே நாட்டை சுற்றி வளமா. ஆனால் ஒன்று, ஆனால் என்றால் 1000 அர்த்தம் இருக்கின்றது. இந்த நாட்டில் இருப்பது 4 திசை, 3 திசை எங்கு வேணாலும் செல்லலாம். ஆனால் வட திசை செல்லவே கூடாது. காரணம் அப்பா, ஆபத்தான திசை. அப்படியா? எனக்கு இருப்பதோ ஒரே மகன். என் மகனுக்காகத்தான் நான் வாழ்கின்றேன். அங்கு சென்றால் உனக்கு ஆபத்து ஏற்படுமா? தாய் சிறந்ததோர் கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பதை உணர்ந்தவனப்பா. நீங்கள் உரைத்தபடி வடதிசை ஒருபோதும் செல்ல மாட்டீனப்பா. வெற்றியோடு வர வேண்டும். அது மட்டும் கிடையாது, இந்த நாட்டுக்கு மனதாக முடிச்சுட்டு கொண்டதும் தலையடி நடக்கிறான். பட்ட படிப்பு படிச்சிருக்காண்டா. அட்டை இல்ல படிக்காத முட்டாள படிக்க படிச்சவன் பண்புள்ளவன்டா. மகனே, அது மட்டும் கிடையாது, ஒரு நாட்டு இளவரசியை பார்த்து உனக்கு திருமணம். மிக்க மகிழ்ச்சி. என் மகனோ சிந்தை சிறியவன், உலக அனுபவம் தெரியாதவன், அவனுக்கு துணையா போனாடே. அவன் கூட அப்பாவை எனக்கு எடுத்துருவாப்பா. பயமா இருக்குது. பொம்பளை உனக்கு தொட்டு கோயில் சொல்றீங்க. நாடா அடிக்கிறேன். நம்ம சின்ன வயசுல அப்பா அம்மா விளையாட்டுலாம் யாரு அப்பா யாரு அம்மா? இதுல நீ தான் அம்மா, நான் அம்மா, நான் தான் அப்பா. நீ அப்பா. நான் வாடிக்கு போயிட்டு வருவேன். இடு போயிடல நீ எனக்கு. ஓ, நம்ம தான் சின்ன வயசுல விளையாடு நடக்கணும். தெரியாமதான் கேட்கிறேன். இந்த வாங்கத்தா எங்க தான் வைக்கிறேன். ஒரு நாள் வாங்கின பரவாயில்ல தான் நொந்து போயிட்டு. என் மகனை சின்ன சிறியவன் துணைக்கு போல அவனை ஐயா, நிறுத்துங்க. தவமாய் தவம் இருந்து ஒரே மகன் அழகான பிள்ளையை பெற்று வெளிநாடு சென்று படித்து என்னை நம்பி அனுப்புங்க. உன் பையனை எங்க 8 மணி நிறுத்துறான். எங்க நிறுத்தமா அங்க நிறுத்த. மேல மேல இன்னும் மேல தூக்குறோம் பாரு. மகனே, அவன் நம்பாத. அவன் தவறான பாதை வழி போகாத. நான் போக மாட்டேன்பா. நான் அப்படிப்பட்ட பையன் சரிப்பா, செஞ்சு வச்சு வர மாட்டேன். ஏ வட்டப்படா. பா போட்டு விட்டா போறோம். வாங்கய்யா. அடடடடா. வெளிநாடு போய் படிச்சு வர. ஆமா. வந்து எனக்கு ஐஸ் வாங்கியாண்டான்னா. நல்லா இருக்கு மாதிரியா? வாங்கி கொண்டு வந்திருக்கின்றேன். வெளிநாடு போனியா? அங்க வெங்காயம் என்ன வேலை வைக்க? வெளிநாட்டுல வெங்காயம் அங்கேயும் விற்கா. கிளைமேட்ல மாறி என் தந்தை உணர்ந்தபடி நாடு நாடாக சுற்றி பார்க்க வேண்டும். நாட்டு மன்னர்கள் எல்லாம் எப்படி அரசாட்சி செய்கின்றார்கள் பார்க்க வேண்டும். தாமதமாகிவிட்டது.
என்ன ஆசை? நான் வடதிசை சொல்ல போறேன்டா. என்னடா? புத்தி என்ன பேரை கேட்டதா? என்னடா? அப்பா என்ன உரைத்தா? என்ன உரைத்து? அடச்சி சப்பா கூட சொன்னாரு என்ன? இருப்பதோ 4 திசைகள். 4 திசைகள். 3 திசை எங்க வேணாலும் போகலாம். ஆமா. வட திசை போக கூடாது என்று அப்பா உரைத்திருக்கிறார். நானும் அயல்நாடு சென்றிருக்கிறேன். பட்டப்படிப்பை முடித்து விட்டு வந்திருக்கிறேன். அதனால் அந்த திசை சென்று நான் பார்க்க போறேன்டா. உண்மைதாங்க. ஆ. அப்பா என்னத்துக்கு புண்ணா குத்துறான்? ஏய், என் தந்தை என் மகனை அவன் கூட இருக்கிறது பிடிக்கவே ஏய், போடுவே. நாட்டு மன்னர்டா. ஒரு முறைக்கு டீ வாங்க ஒரே ஆள் குடிக்கிறான் தெரியுமா? ஆடா, பழக்கமே கிடையாதுடா. வகுச்சோட டீ குடிக்கிற பழக்கமே இல்லடா என் தந்தை. டேய், சுகர் எப்படி வந்திருக்கான் சொல்ல? இல்லையா என் தந்தைக்கு அதெல்லாம் இல்லையா? இட்டு போய் செக் பண்ணு. நீ வெளிநாடு போற முடியும் தெரியும். டேய், அனைத்தும் நான் பார்த்துட்டேன்டா. வட திசை போக கூடாதுன்னு அப்பா ஆமா, உரைக்கிறான். நீயும் அயல் நாடு சென்று படித்திருக்கிற உண்மைதான். சிறு பிள்ளை பயம் அறியாமல் பேசுகின்றேன். வட திசை போக போறேன். ஆமா, அங்க என்னதான் இருக்கிறது? அதிசயம் இருக்கிறது. பார்த்து விட்டு வருகின்றேன். இதழிடத்தில் காத்துக்கொண்டு நான் சீக்கிரமே வந்து வருகின்றேன். எவ்வளவு துணிச்சா போறான் பாத்தியா? சரி, அப்படி அந்த வட திசையில் என்னதான் இருக்கிறது? அவனுக்கு முன்னாடி நம்ம போய் பார்க்கலாம்.
அப்படி இருக்கு. நானும் இதே நாட்டில் பெரிய தாசி குழந்தை பிறந்து மிஸ் மனோரஞ்சிதம் எந்த ஒரு குறை சிறப்பு வரேன். இருந்தாலும் இந்த ஊருக்கு 8 மணிக்கு என் பொண்ணான காலத்து வச்சேன். ஒரே ஒரு ஆம்பளை கூட என் கண்ணால பாக்கலையே. இந்த ஆம்பளை எங்க போய் எடுத்துட்டு தெரியல. இந்த ஆம்பளை இடத்துல என் வீட்டு அரிசியில பருப்பு இல்லை மிளகால கடையில் உணவு போச்சு. யாராவது ஒரு வெயிட் பண்ண கிடைச்சாங்கன்னா இதே ஊர்ல அவன் கையில இருக்கிற டச்சுமா போயிடலாம், இல்ல கழுத்து இருக்கிற தங்க செய்யணும், இல்ல கட்டு கட்ட பணமோ வாங்கிட்டு போயிட்டு போறதுல ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து சாப்பிட்டான். சிக்கன் சாப்பிட்டா ரொம்ப சூடாயிடுமே. மட்டன் கூட எடுத்து போயிட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு யாராவது ஆம்பளை சந்தோஷமா இருக்கணும். கடைசி ஒரு காய் முச்சு வந்தான். அவன் வந்த நேரம் ஒன்னு தெரியல. என் அடுப்புல பூனை தூங்கினபடியா இருக்குது. அவன் ராசியால பயணா பண்ணா இல்ல அவனுக்கு தோசை ஒண்ணுமே புரியலையே. சரி இந்த வீட்டு வழி 1000 பேர் போவானுங்க, 1000 பேர் வருவானுங்க. இன்னைக்கு இந்த ஊர்ல எதுனா அட்டன் பண்ணதை நான் போகவே மாட்டேன். கண்டிப்பா அட்டன் பண்ணி ஆகணும். யாருன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குது உங்க யாருக்குன்னா தெரியுமா? எல்லாம் தூக்க கண்ணுல ஒளரிங்க அடுக்கிறீங்க. ஒரு ஆளு கூட ஒழுங்கா சொல்லல. ஏதோ அழகா சிலை போல அழகா ஒரு பாப்பா உட்கார்ந்து இருக்கிறாங்க. கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு கேட்கணும். பணத்தை கட்டணும், பில்லு வாங்கணும். மேடம் போராடே கண்ணம்மாவும் மனசுக்குள்ளே என்னம்மா யாரு மேல கண்ணம்மா நீ எவரை கட்டிக்க சம்மதமா அம்மனை கட்டிக்க சம்மதமா அண்ணனை கட்டிக்க சம்மதமா அண்ணனை கட்டிக்க சம்மதமா ஒட்டேரி மேகலாவில் படம் பார்க்க போனேன். அங்கே துள்ளாத மனத்துள்ளோம் படம் முடிந்து வெளியே வந்தா போலீஸ் அல்லோ நம்மள போலீஸ் அல்லோ நம்மள மனசுக்குள்ளே என்னம்மா ஹலோ மேடம், பெரிய தாவாரம் தான் மாடம். வசதியா இருந்தா போலாமா? எங்க உடம்பு நல்லா இல்லை. மேடம் ஹலோ மேடம்,
வாட்டு உசூர்ல நீ மாட்டு சுதா ஏய் வாட் இஸ் யுவர் நேம் மேடம் குச்சினி எச்சத்துப்பா எண்ணெய் ஊத்தணும் எதுல ஊத்துற உங்களுக்கு தான் தெரியும் லட்சத்துக்கு கொடுத்தா எண்ணெய் ஊத்தத்தான் இவ்வளவு அழகா இருக்கிறீங்க மேடம் என்ன உங்களுக்கு நான் இங்கிலீஷ்ல தெரியாதா எனக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாது நான் படிப்புலாம் கிடையாது எனக்கு நான் இங்கிலீஷ்லயே வாயை வச்சுக்கிறேன் எது எதுல உன்னை எதுல வாயை வைப்பேன்னு எனக்கே தெரியாது நான் படிக்கவே இல்லைங்க உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படியா பக்கத்துல தட்டு கேட்கல ஆமா ஆமா இங்கிலீஷ் மீடியம் சேர்த்தாங்களாமே உங்களை நான் வந்துட்டேன் உடனடியா ஏபிசிடி கூட தெரியாதா ஆஹா எனக்கு தெரியாது அதெல்லாம் இங்கிலீஷ் டீச்சர் நீ குழந்தையா இருக்கும் பொழுது உங்களை முட்டி போட வச்சாங்களாமே அவன் போட வச்சு முட்டி ஒண்ணுமா தான் போட்டுனுங்கிறேன் ஒண்ணும் படிப்பே இல்லை இன்னும் முட்டி போட்டு கூட படிப்பியா இல்லையா எதெல்லாம் ஏறக்கூடாது அதெல்லாம் ஏறுது மேடம் இவ்வளவு அழகா பேசுறீங்க உங்க பேர் என்னங்க இவனுடைய பேர் கேக்குறீங்களா இவனுடைய பேர் தான் மிஸ் மிஸ் மன்னோர் ரஞ்சிதம் மனோரஞ்சிதம் ஸ்வீட் நேம் ஆமா என் பேர் கட்டிக்கல உங்க பேர் சொல்லு பியூட்டிஃபுல் நேம் ஆ வண்டர்ஃபுல் நேம் நல்லா இருக்குதா? 1050 உஷா ஆமா உங்க பேர் சொல்ல வேண்டிய மேடம் மை நேம் இஸ் ஒசாமா பிள்ளைடு ஒசாமா பிள்ளைடு ஐயோ வேண்டாம் வேணாம். ஆமா எங்கிருந்து வரீங்க அமெரிக்கா டோலாபூரா மலையில இருந்து வருகிறேன் எதுக்கு வரீங்க சும்மா வர்ற மேடம் என்னத்துக்கு வந்திருக்கீங்க 1050 ரூபாய் பணம் எடுத்தாங்க என்ன சொன்னீங்க 1050 1050 இதெல்லாம் 1000 சொன்னீங்க இதெல்லாம் பணத்தை நான் பார்த்ததே கிடையாதுக்கு உங்களுக்கு வாயே இந்த அகலம் இருக்கட்டும் நான் வாய போற இடம் பெரிய இடம் தான் நீங்க வாய போடுற இடம் பெரிய இடம் தான் நினைக்கிறேன். ஆமா மேடம் சரி எங்க போறீங்க சொன்னீங்க 1050 ரூபாய் எடுத்துக்கிறேன் வந்திருப்பதை வணங்கிட்டு கரண்ட் ஆபீஸ்ல கரண்ட் பில்லு கட்டலாம்னு வந்தேன் அப்படியா கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல தெரியலையா? யாரையாவது கேட்டேன் கேட்டீங்க? பதில் சொல்லல சொல்லல. மேடம் இவ்வளவு அழகா இருக்கிறீங்க ஆ. கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கு நீங்க அங்க இங்க சுத்தி கரெக்டா கரண்ட் ஆபீஸ் வாட்ச் பில் தான் வந்து கிடக்குறேன் புரியல மேடம் கால் எடுத்து வச்சா உள்ள ஆபீஸ் அப்ப கரண்ட் ஆபீஸ் ஏன் ஷாக் ஆகுறீங்க கரண்ட் ஆபீஸ் இதுதான் நான் கரண்ட் பில்ல இங்கத்தானா கட்டணும் ஐயோ இதெல்லாம் கட்டி ஆகணும் கவுண்டர் இது உள்ளத்தானா ஆமா கவுண்டர் உள்ள கைய வச்சா கைய மாட்டாது ஏன் மாட்ட போகுது அதெல்லாம் மாட்டாது ஓப்பன்லயேவா இருக்கும் ஓப்பன் தான் அது ஈ மொக்காதுங்களா கவுண்டர் உள்ள கூட முக்கியமா டெட்டால் போயிட்டு கை விடு அதெல்லாம் கிளியர் பண்ணியாச்சு மிஷின் கட்டு போவாது அதெல்லாம் கேட்டு மோதி ஒர்க் இருக்கு மிஷின் இவ்வளவு வேகமா இருக்குதம்மா மேடம் என்ன? கரண்ட் ஆபீஸுக்கு கரெக்டா வந்துக்கிறேன் வந்துட்டீங்க கவுண்டர் ஓப்பன் ஆச்சுங்களா ஆ. 5 நிமிஷம் ஒரு இருக்கு. 5 நிமிஷம் ஆகும் நான் போய் கீழே நிக்கிறேன் மேடம் ஐயோ! நீங்க பண்ணிக்காதீங்க நீங்க போய் என்ன கை கால் தொடலாம் நோடுங்க வந்து உட்காருப்பா ஐயோ உட்காருங்க ஐயோ உட்காருங்க ஏன் சண்டை பாருங்க மழையில என்ன கெதி ஆகும் சொட்டு வர சொட்டு 1050 உஷா ஆமா இத பாருங்க மேடம் சொல்லுங்க கரண்ட் ஆபீஸ் தானே இதுதான் கரண்ட் ஆபீஸ் கவுண்டர் ஓபன் ஆகலைங்களா வெயிட் பண்ணுங்க 5 நிமிஷம் அவர்தான் சொல்றேன் லைன்ல நிக்க ஐயோ நீ நிக்காதே எனக்கு வலிக்குது நான் நின்னா உங்களுக்கு ஏன் மேடம் படிக்கிறேன் நிக்க விட மாட்டேன் இருக்கதான் பிடிக்காது உட்கார்ந்துங்க என்ன சந்தேகமாவே தெரியும் என்ன சந்தேகம் கரண்ட் ஆபீஸ்ல கரண்ட் ஆபீஸ்ல என்ன ஆச்சுங்க சுத்தமா இருக்க நீங்க ஒரு ஆள் மட்டும் வேலை செய்யுங்க என்ன சொல்றீங்க என்னங்க ஆளுங்க போயிட்டாங்க வேலை வெளியே நான் உள்ள மட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் உங்க உள் வேலைங்களா வெளியே இருக்காங்க. எந்த வேலையோ என் பொண்டாட்டி 1050 ரூபாய் கொடுத்து என்னது? வெட்டிக்கலாம்